தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்று கடைசி நாள். பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. டெல்லியில் கடுமையான நிலையில் நீடிக்கும் காற்றின் தரம். சுற்றுச்சூழல் சீர்கேட்டால் மக்கள் பாதிப்பு. தை அமாவாசையையொட்டி மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த நீர்நிலையில் குவிந்த மக்கள். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கடலில் புனித நீராடி வழிபாடு. வரலாறு காணாத உச்சத்தை தொட்டது கறிக்கோழி விலை. 1 கிலோ 152 ரூபாயாக உயர்வு. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 30 காசுகள் சரிந்து 5 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனை. 13 நாட்களில் முட்டை விலை 1 ரூபாய் 10 காசுகள் சரிவு. தமிழ்நாடு முழுவதும் காணும் பொங்கல் உற்சாக கொண்டாட்டம். சென்னை மெரினாவில் திரண்ட சுற்றுலா பயணிகள். காணும் பொங்கலையொட்டி திருச்சி முக்கொம்பில் குவிந்த பொதுமக்கள். குற்றாலம், ஒகேனக்கல், திருப்பரப்பு அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கும் சிறந்த வீரருக்கு அரசு வேலை வழங்கப்படும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அலங்காநல்லூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பயிற்சி மற்றும் உயர்தர சிகிச்சை மையம் அமைக்கப்படும். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். இரண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டு கொடுத்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போருக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை ஏன் வழங்கவில்லை என்று கேள்வி. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதற்கட்டமாக 5 வாக்குறுதிகளை அறிவித்த அதிமுக தலைமை. மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. மகளிர் நலன் குல வழக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண் பெண் அனைவருக்கும் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா சேவை.
கிராமப்புறங்களில் வீடு இல்லாதோருக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என பழனிசாமி வாக்குறுதி. நூற்று 25 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி வாக்குறுதி. திமுக அரசின் திட்டங்களை காப்பியடித்து வாக்குறுதியாக அளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பம்மாத்து நாடகத்தை மக்கள் நம்பப்போவதில்லை என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தமிழ்நாடு கடனில் இருக்கும் நிலையில் அதிமுக அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் ஏற்கத்தக்கதல்ல. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். 10 லட்சம் கோடி கடன் 15 லட்சமா ஆகும், 15 லட்சம் கோடி ஆகும். இப்ப ஆண்களுக்கு இலவச பேருந்து நாங்க கேட்டோமா சொல்லுங்க. ஏற்கனவே 1 லட்சம் கோடி இழப்புல போகுது. இப்ப இலவசமா கொடுக்குற காசை எங்கிருந்து எடுப்பீங்க? எங்கிருந்து? இதெல்லாம் நல்ல திட்டமா நஷ்டமா? தேர்தல் கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் பேச தடை. சமூக வலைதளங்களில் பதிவுகளை வெளியிடவும் தமிழக நிர்வாகிகளுக்கு டெல்லி காங்கிரஸ் தலைமை கட்டுப்பாடு. பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ட்வீட் போடுவது, அறிக்கை கொடுப்பது, இதையெல்லாம் மிகவும் வேதனையோடு தெரிவித்தார்கள். யாரும் பேசக்கூடாது என்று. தேர்தல் கூட்டணி தொடர்பாக டெல்லி தலைமை எடுக்கும் முடிவை பின்பற்றுவோம். மூத்த தலைவர்களுடனான ஆலோசனைக்கு பிறகு செல்வ பெருந்தகை பேட்டி. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பின்பற்றும். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி முடிவுகள் எடுக்கப்படும். தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு கே.சி. வேணுகோபால் பேட்டி. Election strategy related matters, the party high command will take an appropriate decision on due course, keeping in mind the large interest of the party ideology and the people of Tamil Nadu. Leaders have been advised to avoid speculation and to speak in one voice in line with the party decisions. காங்கிரஸ் கட்சி தற்போது வரை திமுக கூட்டணியில்தான் உள்ளது. ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் பேட்டி. Congress is with DMK so far, and the state Congress president confirmed that we are with the DMK, and the national president of the Congress party also confirmed that he is with the DMK. உடல்நலக்குறைவால் அமைச்சர் துரைமுருகன் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. சிகிச்சை பெற்று வரும் அமைச்சரை முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பு. விமான சேவை குளறுபடிகளுக்காக இண்டிகோ நிறுவனத்திற்கு 22 கோடியே 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கவும் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவு. படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில். கொல்கத்தா கவுஹாத்தி இடையேயான ரயில் சேவையை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. The Kamakhya Howrah Vande Bharat sleeper train marks a major milestone in long-distance rail travel, bringing next-gen sleeper comfort, speed and safety to one of the most important corridors connecting the northeast with eastern India. This state-of-the-art Vande Bharat sleeper train will offer fast, reliable and comfortable overnight travel between West Bengal and Assam on one of the country's most vital long-distance routes. மேற்கு வங்கத்திலிருந்து தமிழகத்திற்கு 2 அம்ரித் பாரத் ரயில் சேவைகளை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. நியூ ஜல்பைகுரி நகரிலிருந்து நாகர்கோவில், திருச்சிக்கு புதிய ரயில் சேவை தொடக்கம்.
மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மாசடைந்த நீரை அருந்தியதால் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு ராகுல் காந்தி நேரில் ஆறுதல். மாநில அரசின் அலட்சியத்தாலேயே இத்துயரச் சம்பவம் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. வளர்ப்பு நாய்களை கைவிடும் உரிமையாளர்களுக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். உத்தராகண்ட் மாநிலத்தில் நாய்களுக்கான கொள்கையை வகுத்து டேராடூன் மாநகராட்சி எச்சரிக்கை. அசாமில் போடோ சமூக மக்களின் பிரம்மாண்ட கலாச்சார திருவிழா பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகளித்தார். 8 ஐரோப்பிய நாடுகளுக்கு வரி விதிக்கும் அமெரிக்காவின் முடிவுக்கு பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் எதிர்ப்பு. டிரம்பின் முடிவால் சீனாவும் ரஷ்யாவும் தான் பலனடையும் என விமர்சனம். இன்று இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. தொடரை வெல்ல இந்திய அணி முனைப்பு. அரசியல் களமாக மாறிய ஜூனியர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி. வங்கதேச அணி வீரர்களுடன் கைகுலுக்க மறுத்த இந்திய வீரர்கள்.